வேலூரில் பேருந்தில் சென்ற பயணியிடம் 9 சவரன் தங்க நகைகளை திருடிய 2 பெண்களை சிசிடிவி மூலம் போலீசார் கைது செய்துள்ளனர். பயணிகள் போன்று பேருந்தில் ஏறி கைவரிசை காட்டிய கேடிகளுக்கு எண்டு கார்டு போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? யாரும் தம்மை அடையாளம் காண முடியாது என்ற தெனாவட்டில் பேருந்தாக ஏறி அப்பாவி பெண்களிடம் கைவரிசை காட்டி வந்த இளம் பெண்கள் 2 வசமாக சிக்கியுள்ளனர். நீண்ட நாட்களாக திருட்டு வேலையில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? வேலூரில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நிகழ்வதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளன. இதையடுத்து வடக்கு காவல் நிலைய போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேலூர் சாத்துப்பாளையத்தைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண் பெங்களூரு சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பியுள்ளார். அப்போது தனது தங்க நகைகளை கைப்பையில் போட்டுக்கொண்டு பேருந்தில் பயணித்திருக்கிறார். பேருந்து வேலூர் பழைய பேருந்து நிலையம் வந்ததும் தனது பையில் வைத்திருந்த தங்க நகைகளை பார்த்துள்ளார். அதில் 9 சவர நகைகளை காணவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். இது குறித்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் பேருந்து நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் 2 இளம் பெண்கள் உலாவியது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கட்டமடுவு பகுதியைச் சேர்ந்த 27 வயதான மஞ்சுளா மற்றும் 29 வயதான சௌந்தர்யா என்பது தெரிய வந்தது. உடனே அவர்களை தேடிச் சென்று பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் திவ்யா என்ற பெண்ணிடம் 9 சவரன் தங்க நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் 9 சவரன் திருட்டு நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இளம் பெண்கள் 2 நீண்ட காலமாக திருட்டு வேலையில் ஈடுபட்டது அம்பலமானது. பேருந்து மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் கைவரிசை காட்டி வந்துள்ளனர். கைதான 2 பெண்கள் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்.